அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரையாண்டு பொதுத் தேர்வு மற்றும் இரண்டாம் பருவத் தேர்வு 22/12/2023 நேற்றுடன் நிறைவு பெற்றது. விடுமுறைக்கு பின் 2/1/2024 மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லி நேற்றைய தினம் எல்லாருமே சுற்றறிக்கை ஸ்கூலில் விட்டுருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தோன்னா 3ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன், இல்லை அந்த ஒரு வாரத்திற்கு அப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் சொல்லிச்சு. அதுமாதிரி 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ அப்படிங்கிறதுலையும் ஒரு கன்க்ளூஷன் இருந்தது. இந்த வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் இந்த விடுமுறைக்கு பிறகு இப்போ இந்த எந்தெந்த தேர்வுகள் நடைபெறலையோ அதற்கான தேதியுமே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த பள்ளிக்கல்வித்துறையோட சுற்றறிக்கை நம்ம பார்க்கலாம். 2023-24 கல்வியாண்டில் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் அனைத்து அரசு உதவி பெறும் உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறக்கும் நாள் 2/1/2024 ஆகும். பள்ளிகள் திறக்கப்படும் நாளன்றே 3ஆம் பருவத்திற்குரிய பாட புத்தகங்கள் மற்றும் பாட குறிப்பேடுகள் மாணவ மாணவியர்களுக்கு வழங்குவதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகின்றது. மேலும் இப்பொருள் சார்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் விவரத்தினை பள்ளிக்கல்வி இயக்ககத்திற்கு அறிக்கையாக 28/12/2023 அனுப்பி வைத்து தெரிவிக்கப்படுகின்றது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பார்த்தோம்னா 2/1/2024 தான். ஏன்னா இருக்கிறது நாட்கள் குறைவாக தான் இருக்குது. 10, 11, 12 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. அதன் பிறகு முதல் திருப்புதல் தேர்வு தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 2 மாத காலத்துக்குள்ளார எல்லா ப்ராசஸுமே நம்ம முடிக்கணும். அதனால் எல்லாருமே இந்த விடுமுறையை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. அதே போல் நீட், ஜேஇ போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்குமே பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஜேஇக்கு இந்த விடுமுறை நாட்களில் அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் டைம் டேபிள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அவங்களும் இந்த சரியான முறையில் அதை பயன்படுத்திக்கிங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.